ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான எள்ளு மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பாரம்பரியமானதுங்க. இதெல்லாம் இப்போ நம்ம மறந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் 1 டம்ளர் அளவு வெள்ளை எள் எடுத்திருக்கேங்க. என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது. கருப்பு எள்ளையும் செய்யலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. அதாவது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். எள்ளோட வாசனை நமக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ்வை மிதமான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணுங்க. இல்லாட்டி கருகிரும். கருக விடாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு அது கரெக்டாக பக்குவம் தெரியும். இல்லாட்டி எள்ளு நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடு இருக்கும். கை பொறுக்கிற சூடு அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்ருக்குறோம். இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குங்க எள்ளில். அதனால் இது எள்ளு நார்மலாகவே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டோன்னா கூட எள்ளு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி கொடுத்தோன்னே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எள்ளு மிட்டாய் மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. நம்ம பாரம்பரியமான எள்ளு மிட்டாய்ங்க. இப்போ இதை நம்ம மறந்துட்டோம். பிள்ளைகளுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறதில்ல. இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வருது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடாயிருச்சுங்க. இதை நம்ம ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. கொஞ்சம் ஆறவும் இதை கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிட்டுருக்கு. இப்போ இதில் பாதி அளவு எடுத்து ஒரு அரை கிளாஸ் அளவு எடுத்துக்கிறலாங்க. 1 கிளாஸ் எள்ளு போட்டிருந்தோம். இதில் அரை கிளாஸ் நம்ம எடுத்துட்டோம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாங்க. நல்லா பவுட்ராட்டம் பண்ணிக்கிறலாம். அரை கிளாஸ் அங்கே இருக்குது. அரை கிளாஸ் நம்ம பவுட்ரு பண்ணிக்கிட்டோம். அந்த முழு எள்ளு அரை கிளாஸ் வச்சுருக்கோம்லங்க, அதில் இதை வச்சு கலந்துடலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இதை அப்படியே கலந்து விட்டுக்கிடலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. அந்த மிக்சியில் போட்டு அடித்ததுக்கு அதுக்கும் இந்த எள்ளு மிட்டாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம வெல்லம், எள், ஏலக்காய் அதுக்கெல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு நமக்கு. இப்போ அதை அடித்து வச்சுட்டோங்க. இதில் நம்ம எள்ளு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துருக்கோம். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிடலாங்க. தண்ணி சேர்த்து நம்ம எந்த டம்ளர்லையோ எதில் எடுக்கிறீங்களோ அதில் 1 டம்ளர் எள்ளுனா 1 டம்ளர் வெல்லம், அதில் 1/4 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கிறணும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த கட்டிகை நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டத்தில் நெய் தடவி வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட் எடுத்துட்டேங்க. ஒரு சமமான தட்டு எடுத்துக்கிட்டேன். இது குப்பரைக்காய் கமுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பின்பக்கம் அப்படியே நெய் தடவிக்கிறலாங்க. உங்களுக்கு நெய் வேண்டாம், நெய் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக அப்படியே தடவி விட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நெய்யில் என்ன ஃப்ளேவர் இருக்கோ அது மாதிரியே வருங்க. வேறு எண்ணெய் எதுவும் சேர்த்திடக்கூடாது. தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கங்க. சுற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி கொடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் பட்டுருச்சு. இப்போ பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஒரு கடாயில் அப்படியே வடிச்சுக்கிறலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பாகை வடிச்சுக்கிறலாம். அந்த தூசி மண்ணெல்லாம் இருந்தால் நமக்கு வந்துடும். நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வடிஞ்சு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தூசி இதுக்கெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே தனியாக எடுத்து விட்டுறலாம். எடுத்து வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். வெள்ளைப்பாகுவை ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணுறோம். நம்ம வெள்ளை சக்கரை ஏதாவது சேர்த்தி பண்ணால் தாங்க இது வெல்லம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமானது. வெல்லத்தில் இரும்பு சத்து நமக்கு நிறையா இருக்குது. எலும்பெல்லாம் நமக்கு வலுப்படுத்துங்க. அதாவது எலும்பெல்லாம் நல்லா கெட்டியாகும்பாக. ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் எள்ளெல்லாம் அதிகம் சேர்த்திக்கிட்டோம்னா நல்லா உடம்பு வெயிட் போடும்பாக. நார்மலாகவே நம்ம டெய்லி 1 ஸ்பூன் எள்ளு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கோம். நல்லா வற்றி வரணும். இப்போ ஒரு சின்ன குண்டாவில் ஒரு சின்ன கிண்ணத்துலங்க
நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் இந்த பாகு பதம் பார்த்துடலாம். இப்போ கரைஞ்சி வருது, நமக்கு பதம் இன்னும் ரெடி ஆகலை பாகு. இப்போ பாருங்கள், இது வந்து உருண்டையாக ஒரு பால் மாதிரி நம்ம எடுக்கணும். நமக்கு வரல, கரைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கலந்து கொடுத்துக்கிறணும். சூப்பரான பாரம்பரியமான எள்ளு மிட்டாய் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் பண்ணுறது ஒரு சிலது விட்டு போயிடும், அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். கொஞ்ச நேரம் தாங்க எடுத்துக்கிறோம், ஆனால் சூப்பர் சுவையில் நம்ம வீட்டிலையே பாரம்பரியமான எள்ளு மிட்டாய் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஹெல்த்லியானதும் கூட. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், பாகு வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். உருண்டையாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பால் மாதிரி வருங்க பாருங்கள். ஒரு குட்டி பந்தாட்டை நம்ம திரட்டினா அப்படியே திரண்டு வரணும். அப்படி வந்துட்டால் நமக்கு கரெக்டான பதங்க. பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த எள்ளை சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்து வரணும். வெள்ளைப்பாகில் அந்த எள்ளு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறலாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக எல்லா ஸ்வீட்டுக்கும் ஏலக்காய் தூள் சேர்க்குறோமான்னு. கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேங்க. இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறட்டும்னு சொல்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்டும் நல்ல வாசனையாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. அதுக்காகத்தான் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டோம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் வேண்டான்னா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நான் ஆரோக்கியமானதாகவே உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஏதாவது சின்ன சின்ன நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துக்கிறலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. நமக்கு பாரம்பரியமான எள்ளு மிட்டாய் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க, உங்கள் வார்த்தைகள் தெளிவாக இருக்குது, நீங்கள் போடுற வீடியோ வந்து பார்க்க ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வறுத்து பவுட்ரு பண்ணுறப்பையும் நல்ல ஒரு வாசனைங்க. அதில் வெள்ளைப்பாகில் வந்து ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து இந்த எள்ளெல்லாம் கலந்து போடுறப்ப இன்னும் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியான எள்ளு மிட்டாய் எடுத்து திரண்டு வந்தோடனே எடுத்து நம்ம நெய் தடவினா தட்டத்தில் மாற்றிக்கிட்டோங்க. இது ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதுலேயும் நெய் தடவி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே லைட்டாக சமப்படுத்தி கொடுத்துக்கிறலாம். நெய் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கங்க. நான் எந்தெந்த இடத்துல நெய் சேர்த்திருக்கணும் அந்த இடத்துல ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எந்த பதம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சமப்படுத்திக்கிறலாம். அந்த சூட்டோடையே நம்ம பீஸ் போட்டு வச்சிடணுங்க. மெதுவாக அப்படியே அந்த லைன் போட்டு வச்சிடலாம். இல்லாட்டி இறுக்கமாயிரும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட முடியாது, எடுத்து உடைக்கிற மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு பக்கமாக நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கிறலாங்க. என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறலாம். இப்போ நான் 1 டம்ளர் தான் போட்டிருந்தேன், அதனால கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, எந்த ஒரு கிண்ணமோ பவுலோ இல்லை கப்போ அதில் எப்படி எள்ளு எடுக்கிறீங்களோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள், நெய் சேர்த்திக்கங்க. இவ்வளவுதான். சூப்பராக சிம்பிளாக பாரம்பரியமான எள்ளு மிட்டாய் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆற வச்சு 1/2 hour ஆயிடுச்சுங்க. 1/2 hour ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா உடஞ்சி வரணும். இதை நம்ம கட் பண்ணி வச்சு 1/2 hour ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். தனித்தனியாக வருது பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்டியில் நமக்கு பாரம்பரியமான சூப்பரான சுவையில் பாரம்பரியமான எள்ளு மிட்டாய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான பாரம்பரியமான எள்ளு மிட்டாய் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டேஸ்டான எள்ளு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு.
இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.